ஹாய். 1959 சிங்கப்பூர்ல லீ குவான் யூ அப்படின்னு சொன்னவர் பிரதமரா வந்தார். அவரு பிரதமரா வந்தபோது அந்த நாடு எப்படி இருந்தது தெரியுங்களா? நம்ம சொல்றோம்ல நம்ம நாடு சரியே இல்லைன்னு, அதை விட கேவலமா தான் இருந்ததுங்களாம் 1959. அப்ப அவர் சொன்னாராம், ஊழல் இல்லாத சொர்க்கபுரியாக ஒரு நாடு இருக்கிற மாதிரி நான் மாற்றி காட்டுறேன் சிங்கப்பூரை அப்படின்னு சொன்னாராம் லீ குவான் யூ அவர். அது பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் இந்த மீடியாக்கள், அவங்களுக்கெல்லாம் அப்பவே மீடியாக்கள்லாம் வந்துச்சு. மீடியாக்கள்லாம் பேப்பர் உள்பட தானே, எல்லாமே சேர்ந்துட்டு இவரை ரொம்ப விமர்சிச்சிருக்காங்க. அதோட இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க, இவரை இந்த ஊழல்ல இருந்து எப்படி வெளியில வந்துருவாரு பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு எதையுமே கண்டுக்கல. ஏன்னா அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேருமே ஊழல்வாதிகளா தான் இருந்திருக்காங்க. அதிகாரிகள் ரத்தத்தோடயே ஊழல் இருக்கும்போது இவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க லீ குவான் யூவை. எப்ப 1959 அவரு பிரதமரா வந்த போது உடனே இப்படித்தான் விமர்சனம், நெகட்டிவான விமர்சனம் வந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, எந்த அதிகாரியும் மாத்தல, எல்லாம் அப்படியே வச்சுட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவரை ஊழலை ஒழிச்சிருக்காரு. எந்த அதிகாரிகளையும் மாற்றல, எந்த அதிகாரிகளுக்கும் பதவியையும் மாற்றி கொடுக்கல. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த லீ குவான் யூவால அடுத்த 30 வருடங்கள் கழித்து அந்த நாடே சுத்தமான நாடாக இருக்கு. சுத்தமானன்னா உண்மையிலேயே ஒரு குப்பை கூட இல்லாம இருக்கக்கூடிய சுத்தமான நாடாகவும் இருக்கும், ஊழலே இல்லாம சுத்தமான நாடா இருக்கு. இன்னைக்கு சிங்கப்பூருக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா உலகில் உள்ள பணக்கார நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒன்னா இருக்கு. இதற்கு காரணம் லீ குவான் யூ 1959 எடுத்த முடிவு. நான் இதை எதுக்கு இப்ப சொல்றேன்னா, நம்ம முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊழல் அதிகாரிகளை மாற்றதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையுமே டெக்னாலஜி கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் மாற்றி வைக்கணும். ஓரளவு ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. 2 மாதங்கள் தான் ஆகுது, இப்ப எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. அதே போல சிங்கப்பூரை போல தமிழ்நாட்டையும் ஒரு பணக்கார மாநிலமாகவும் லஞ்சம் ஊழல் இல்லாத மாநிலமாகவும் விஜய் மாத்தி காமிப்பாரு. நமக்கு நல்ல லைஃப உருவாக்கி கொடுப்பாரு தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு நம்புறோம்.